இந்த அகத்திக்கீரை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நீ வெட்டி வர செய்ய போகிறேன். இந்த எண்ணெய் கொதிச்சிருச்சு தெரியுது பாருங்கள். இப்போ வெங்காயம் மிளகா போடும்போது அப்படி தண்ணி நல்லா வாசம் தரும். நல்ல இறங்கும்போது வெங்காயம் மிளகா எல்லாம் வதங்கிருச்சு. இனி கீரையை போடுறது தான். அகத்திக்கீரை வெட்டி வச்சுருக்கு. இப்போ இதை நான் இதில் போட போகிறேன். அகத்திக்கீரை போட்டாச்சு. இருக்கணும் கீரை அப்படியே பச்சை தன்மை அப்படியே இருக்கணும். பச்சை வாசனை அப்படியே இருக்கணும். இந்த பச்சை வாசனை இருக்கும்போதே முட்டை போடணும். இது பாருங்க, முட்டையை விட போகிறேன். இந்த பச்சை வாசனை போடுறதுக்கு, இந்த முட்டை வெடுக்கு மனம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மஞ்சள் தூள் போடுறேன். நான் மஞ்சள் தூள் இல்லை, அப்போ மிளகாத்தூள் போடுறேன். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடுங்க. கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. தூள் வாடை போயிடுச்சு. கீரை அப்படியே பச்சையாக இருக்குது. இந்த எப்படி வட்டினமா இந்த இது தான் இருக்குது. லைட்டாக தான் இருக்குங்க. அப்படியே இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணியாச்சு. இனி சாப்பிட்டா சரி. ஓகே.